விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இப்ப ஆதவ் அர்ஜுனா விலகி இருக்காரு. இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். உங்களுக்கும் எனக்கும் விரிசலை ஏற்படுத்தும் போக்கா இது மாறுது. இது எனக்கு பிடிக்கலன்னு கட்சியில இருந்து விலகி இருக்காரு. அதிரடியா அறிக்கையும் ஷேர் பண்ணியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வியூக வகுப்பாளரா பணியாற்ற தொடங்கி கட்சியுடைய அடிப்படை உறுப்பினரா ஜாயின் பண்ண தங்களுடைய சீரிய எண்ணத்தின் பால் எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தீங்க. அந்த பொறுப்புகளோடு கடந்த 2 வருஷமா அர்ப்பணிப்போட நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். சமூகத்துல புரையோடி கொண்டிருக்கும் சாதிய கட்டமைப்புகள், அதோடைய அடித்தளம் தொடர்ந்து நீளும் அதோடைய அதிகார கரங்கள், பாதிக்கப்படுற மக்களுடைய துயர்கள், இது எல்லாத்தையுமே நான் ஆற்றிய களப்பணிகள்ல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு எதிரான செயல் திட்டங்களை கொள்கை ரீதியா வகுத்து நான் சிறப்பா செயல்படுறதுக்கு எனக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கீங்கன்னு திருமாவளவன் அவர்களை பத்தி பேசியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கையிலையும் நிலைப்பாடுகள்லயும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுமே கிடையாது. குறிப்பா கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்ற வெறும் ஒற்றை காரணியை தாண்டி எனக்கு வேற எந்த செயல் திட்டங்களும் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது. எனக்கு சில சமயம் நியாயமான கோபங்கள் வரும். அது மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்கள்ல என்னிடம் இருந்து வெளிப்படும் கருத்துக்கள் விவாத பொருளா மாறிட்டு இருக்கு. அது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எனக்கும் உங்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்கா மாறுது. அதை நான் விரும்பல. என்னை பத்தி விவாதங்கள் தேவையில்லாம பொதுவெளியில் தொடராம இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து முழுமையா என்னை விடுவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ டிசைட் பண்ணிருக்கேன். இந்த கனமான முடிவை கனத்த இதயத்தோட காலத்தோடைய சூழலை கருதியே நான் எடுத்திருக்கேன். இனி வர காலத்துல உங்களுடைய வாழ்த்துக்களும் மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி அப்படின்ற அடிப்படையில என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்களுக்காக இந்த ஓபன் லெட்டரை ஷேரும் பண்ணியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.